ஹலோ மக்களே, நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா இங்கே விருதுநகரில் இருக்க ஹோட்டல் பானு. இவங்களது நல்லாயிருக்கும்னு எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணாங்க. சரி, இப்போ வரும்போது கண்டிப்பாக சாப்பிட்டாகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். இங்கே தான் வந்து ஹலோ மக்களே, நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா இங்கே விருதுநகரில் இருக்க பானு ஹோட்டல். இங்கே தான் வந்திருக்கேன். சாம்பார் போடும் விருதுநகரில் இருக்க இந்த ஹோட்டலு பானுன்னு நல்ல ஃபேமஸ் ஹோட்டலு. தேங்காய் சட்னி, புதினா சட்னி, கார சட்னி, இட்லி 2 சொல்லியிருக்கேன். விருதுநகரில் யார் கேட்டாலும் இங்கே தான் சொன்னாங்க பானு ஹோட்டல் தான் நல்லா இருக்குங்க. ஸோ அங்கே தான் வந்திருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். இட்லி நல்லா மெத்துன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது. சூப்பர். சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார்லாம் நல்லா இருக்குது. புதினா சட்னியும் நல்லா சூப்பராக இருக்குது. அப்புறம் நாட்டுக்கோழி ஒன்று ஃப்ரை ஒன்று சொல்லியிருக்கேன். நாட்டுக்கோழி அதையும் சாப்பிடுவோம். நாட்டுக்கோழி சிக்கன், நாட்டுக்கோழி ஃப்ரை வேறு லெவலில் போட்டுருக்காங்க. இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. போடுங்க. ஒரு சாதா பரோட்டா, ஒரு மிக்சி போட்ட பரோட்டா, ஒரு கொத்து பரோட்டா ஒரு ஆஃப். இது வந்து மிக்சி போட்ட பரோட்டா, விருதுநகர் ஸ்பெஷல். இது நெய் பரோட்டான்னு அது. இது சாதா பரோட்டா, சும்மா டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு. இது வந்து விருதுநகர் பொரிச்ச பரோட்டா, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. புரியுதா? விருதுநகருக்கு இந்த பொரிச்ச பரோட்டா தான் ஸ்பெஷல். கொத்து பரோட்டா கலரே வரலாம். கலரே தக்காளி வெங்காயம்லாம் போட்டு இது ஒரு லெவலில் இருக்கும். இங்கே என்னென்னா இட்லி சாப்பிட்டேன், அப்புறம் 2 இட்லி, ஒரு பொரிச்ச பரோட்டா ஒன்று, அப்புறம் ஒரு சாதா பரோட்டா. பொரிச்ச பரோட்டா எப்படி இருந்ததுன்னா வேறு லெவல் டேஸ்ட்டு. அந்த கிரேவியை போட்டு நல்லா கிறிஸ்பியாக என்ன சொல்கிறது வேறு லெவலில் இருந்தது. ஸோ அடுத்தது ஒரு கொத்து பரோட்டா, சிக்கனு, நாட்டுக்கோழி சிக்கன் ஆஃப் ஆயில் சாப்பிட்டேன். வேறு லெவலில் இருந்தது. ஏன்னா உள்ளே எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தது, அதனால் நான் பேசி சரியாக எடுக்க முடியல. இருந்தாலும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ஒர்த்தாக இருந்தது இந்த ஹோட்டலு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.